அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரு கதை என்ற தீம்ல நம்ம இல்லம் தேடி கல்வி மையங்களில் கதை உருவாக்க போறோம். இதுல ஒவ்வொரு ஐடிகே மையமும் ஒரு கதையை உருவாக்கும். நாம இந்த போட்டியில என்ன பண்ண போறோம்னு இந்த காணொளியில பார்க்கலாம். இந்த காணொளியில 4 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். முதல் பகுதி கருப்பொருள், அதாவது தீமை புரிஞ்சுக்கிறது. அடுத்து கதையை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இதற்கு பிறகு கதை புத்தகமாக இதை வடிவமைக்கலாம். இறுதியாக எப்படி உங்க கதை புத்தகத்தை சமர்ப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல் பகுதி நம்ம ஊரு கதை என்ற தீமை, அதாவது கருப்பொருளை புரிஞ்சுக்கலாம். உங்க ஊரின் சிறப்புமிக்க அம்சங்கள், இயற்கை மற்றும் வளங்கள், நீங்க சாதனையாளர்களாக பார்க்கும் நபர்கள், உங்க பள்ளி, உங்க ஐடிகே மையத்தில் நடக்கிற சிறப்பான விஷயம்னு உங்க ஊர் சார்ந்த கதைகள் தான் நம்ம ஊர் கதை. இதை உங்க மாணவர்களுக்கு புரியும் வண்ணமாக எடுத்துக்காட்டுடன் சொல்லுங்க. எடுத்துக்காட்டா, மண்மணக்கும் முறுக்கு என்ற தலைப்பில் மணப்பாறையில் உள்ள ஒரு மையம் கதை எழுதலாம். இரண்டாவது பகுதி கதை உருவாக்குதல். கதைக்கு முன்னே அழகான தலைப்பு ஒன்று தேர்வு பண்ணுங்க. தலைப்பு புதுசா தனித்துவமா வையுங்க. எடுத்துக்காட்டா, சிற்பங்கள் பேசும் தஞ்சை, கொல்லன் கொத்தும் கவிதை. இந்த மாதிரி தலைப்பை ஒட்டி மாணவர்களை கதை உருவாக்க சொல்லுங்க. மாணவர்கள் வட்டமாக அமர்ந்து ஒரு மாணவர் கதை சொல்ல ஆரம்பிக்க அடுத்த மாணவர் அதை தொடர்ந்து மேலும் கதையை வளர்க்கலாம். கதை அமைப்பில் சவாலோ கதையில முரண்பாடோ ஏற்பட்டா தன்னார்வலர் கேள்விகள் மூலமா மாணவர்களை வழிநடத்தி கதையினை சரி செய்யலாம். பிறகு மாணவர்கள் கூறியதை இணைச்சு கதையாக அதுக்கு உருவம் கொடுக்கலாம். இதை மேலும் சுவாரஸ்யமாக்க மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து கதைகளை உருவாக்கலாம். அதில் சிறந்த கதையினை மாணவர்களோடு கலந்து பேசி தன்னார்வலர் தேர்வு செய்யலாம். அடுத்து கதைக்கேற்ப படம் வரையணும். நீங்கள் வரையும் படம் கதைக்கு மதிப்பு கூட்டும் விதமாக அமையணும். கதை எழுதுவதும் படம் வரைவதும் மாணவர்களாகவே இருக்கணும். இதை தன்னார்வலர் உறுதி செய்வது அவசியம். கதை அமைக்க 3 விஷயம் முக்கியமானது. முதலாவதா தொடக்கம். கதைக்கு அறிமுகம் கொடுங்க. பிறகு நடுப்பகுதி, கதையில் நடக்கும் சம்பவங்களை விவரிங்க. இறுதியா கதைக்கு முடிவு கொடுக்கணும். கதை எப்படி முடியுதுன்னு விளக்குங்க. ஒரு நல்ல முடிவாகவோ அல்லது சிந்திக்க வைக்கும் விதமாக முடிங்க. மூன்றாவது பகுதி கதை புத்தகமாக உருவாக்குதல். முதல் பக்கத்தில் கதையின் தலைப்பு, தன்னார்வலர் பெயர், தன்னார்வலர் எண், மாணவர்கள் எண்ணிக்கை, உங்கள் வட்டாரத்தின் பெயர் ஆகியவற்றை எழுதுங்க. அதன் பின்பக்கத்தில் பங்கு